ஸ்டாலின் மாடல் அரசா இல்லை சார்கள் மாடல் அரசான்னு கேட்குற அளவுக்கு பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற சார்கள் மாணவிகளை தங்கள் பாலியல் இச்சைக்கு உள்ளாக்குற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பாதி நீதி தான் கிடைச்சிருக்குன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வர்ற நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் ராஜா மேலே மாணவி ஒருத்தர் பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஏற்கனவே எடுத்த வீடியோவை காட்டி பாலியல் இச்சைக்கு வற்புறுத்தி மிரட்டுறதா மாணவி புகார் சொல்லியிருக்காங்க. இன்னும் எத்தனை மாணவிகள் இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விசாரணை நடந்து வர்றதா சொல்லப்படுது. இது கல்வி கோயிலாக இருக்கிற கல்வி நிலையங்கள் மேலேயும் அதை முறையாக நிர்வகிக்காத அரசு மேலேயும் மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. பள்ளி கல்லூரிகளில் பல சார்கள் மேலே பல பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இந்த அரசு யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்ததா தெரியல. சட்டங்கள் எல்லாம் ஏட்டளவில் மட்டுமே இருக்கிறதால என்ன தப்பு செஞ்சாலும் தப்பிச்சிடலான்ற நம்பிக்கையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது தான் இந்த குற்றங்களுக்கு காரணம்னு மக்கள் ஆதங்கப்படுறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும்னு சொல்லி தப்பிக்க பார்க்குற இந்த அரசு கல்வி நிலையங்களில் இன்னும் விசாக கமிட்டி அமைக்காமல் இருக்கிறது ஏன்? எந்த சார்களை காப்பாற்ற? இனியாவது குற்ற வழக்குகளில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்குமா, இல்லை கல்வித்துறையிலும் திராவிட மாடல் சாராயத்தை ஊட்டி மாணவர்களை துரத்தும் போக்கை ஆதரிக்குமான்ற சந்தேகத்தை மக்கள் எழுப்பியிருக்காங்க.